அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைய மாலை பொழுதிலே ஒரு சிறப்பான காணொலியாக நான் சந்திக்கின்றேன். இன்றைய காணொலியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பற்றி பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய இலங்கையிலே பேசு பொருளாகக்கூடிய விடயம்தான் இந்த மெட்ரா பஸ்கள், அதாவது தாழ்நில பேருந்துகள். அதாவது சீன அரசாங்கத்தினால் 104 மெட்ரா பஸ்கள் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தை பற்றிதான் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 104 மெட்ரா பஸ்கள் அதாவது கடந்த தினங்களிலே வழங்கப்பட்டிருந்தது. அது மிக சிறப்பான முறையிலே கப்பல்களூடாக இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து கப்பல்கள் மூலமாக அந்த பஸ்கள் இறக்கு நடவடிக்கைகள் நடைபெற்றி போனது அது பாவனைக்காக தயார் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மெட்ரா பஸ்களை பற்றி பார்க்கிற பொழுது பல சிறப்பு அம்சங்களை கொண்ட முக்கியமான மெட்ரா பஸ்ஸாக அமைந்திருக்கிறது. இலங்கையினுடைய பொது போக்குவரத்துறையிலே இனிவருங்காலங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்தளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த மெட்ரா பஸ்கள் திகழ்கின்றன. காரணம், இந்த மெட்ரா பஸ்களிலே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அவ்வாறு ஒரு மேம்பட்ட சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இனிவருங்காலங்களிலே இலங்கையினுடைய மக்களினுடைய பொது பயன்பாட்டு தேவையை மிக சிறப்பான முறையை பூர்த்தி செய்யும் என்று சொல்லி நாங்கள் இந்த மெட்ரா பஸ்களை எதிர்பார்க்கலாம். இந்த மெட்ரா பஸ்களிலே 3 சிறப்பான அம்சங்கள் காணப்படுது. அதுக்கு முன்னதாக 104 மெட்ரா பஸ்களிலே முதற் தடவையாக முக்கியமான மெட்ரா பஸ்கள் இலங்கையினுடைய கொழும்பு பகுதிகளுக்குத்தான் வழங்கப்பட இருக்கின்றன. இலங்கையினுடைய கொழும்பு பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட பின்பு ஏனைய பஸ்கள் ஏனைய மாகாணங்களுக்கு, வடகிழக்கு மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது முக்கியமான அம்சமாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மெட்ரா பஸ்ஸை பார்க்கிற பொழுது 3 முக்கியமான அம்சம் இருக்கிறது. முதலாவது, இந்த மெட்ரா பஸ்களை நாங்கள் பயணச்சீட்டுக்காக எங்களுடைய பணம் வழங்குகிற பொழுது அது QR ஸ்கேனர் முறை மூலமாகத்தான் இங்கே நாங்கள் பணத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமல்லாது இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், அதாவது இங்கே இது தாழ்நிலை பேருந்து என்ற வகையால் இங்கே முதியோர்கள், அது மட்டுமல்லாது சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் செல்லாது தேவையான பயணிகளை மட்டும் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு அதிசொகுசு பஸ்ஸாக இது காணப்படுகிறது. 3வது மிக முக்கியமான அம்சம், அதாவது இந்த பஸ்களிலே காணப்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு கருவி. அந்த கருவி என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், இப்போ அதாவது அந்த டிரைவர், அதாவது சாரதியானவர் மது போதையில் இருந்தார் என்றால் அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகாது. மாறாக அந்த சாரதியானவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவியிலே வாய் வைத்து அந்த காற்றை ஊதினால் அது நேரடியாக கட்டுப்பாடு அறைக்கு சென்று அவர் அந்த குறிக்கப்பட்ட வரம்பின் அளவை விட அதிகமான மதுபோவை பாவித்தார் என்றால் உடனடியாக பஸ் ஸ்டார்ட் ஆகாது. அது கட்டுப்பாடு அறைக்கு சென்று உடனடியாக அந்த சாரதி நீக்கப்படுவார். இல்லை, அதாவது குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டிருந்தால் அந்த பஸ் ஆனது ஸ்டார்ட் ஆகும். ஆகவே பல வீதி விபத்துக்கள் தவிர்ப்பதற்கு இப்படியான சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றன. இலங்கையில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சங்களை கொண்ட மெட்ரா பஸ்கள் வந்திருக்கிற காரணத்தினால் இனிவருங்காலங்களிலே பல வீதி விபத்துக்களை குறைத்து மக்கள் சௌகரியமாக இந்த பயணங்களில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய காலத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இந்த மெட்ரா பஸ்கள் திகழ்கிறது. முக்கியமான அம்சம், இந்த மெட்ரா பஸ்களுக்கு சாரதியாக இருக்க போவதற்கு சாரதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. ஆகவே இங்கே நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த டீட்டெயில்ஸை பார்த்து அந்த சாரதியினுடைய விண்ணப்பத்தினை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலமாக மெட்ரா பஸ்களுடைய சாரதியாக நீங்க அமைய முடியும். இங்கே மிக சிறந்த சம்பளத்தினை இலங்கை அரசாங்கம் உங்களுக்காக வழங்குகிறது. இந்த காணொலியிலே இலங்கையிலே முன்னேறி வரக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையிலே இலங்கையினுடைய மெட்ரா பஸ்களை பற்றி பார்த்திருந்தோம். இந்த மெட்ரா பஸ்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கருத்து பகுதியில் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.